ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் சிஎஸ்சி மாணவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங். இந்த பிளேலிஸ்ட் பொறுத்த வரையும் இன்டர்வியூவில் கேட்குற கேட்ட கொஸ்டின்ஸ் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங். பாலிண்ட்ரோம்னா பொதுவாக என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தாலும் சேம் வேர்டே வந்துச்சுன்னா அதான் வந்து பாலிண்ட்ரோம். இப்போ வந்து மேடம்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் MADAM தான் வரும். ஸோ இது வந்து பாலிண்ட்ரோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன் பிரிண்ட் பண்ண போகிறோம், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரோக்ராமில் போடுறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரன் டைமில் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஸ்கேனர் SC = நியூ ஸ்கேனர் system.in. ஸ்ட்ரிங்குக்கு நேம் எஸ்னே கொடுத்துடலாம். ஸ்ட்ரிங் S = SC.next. ஸ்பேஸ் வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லைன் கொடுக்கணும். நான் இங்கே வந்து ஸ்பேஸ் எதுவும் வர போகிறது இல்லை, ஸோ நெக்ஸ்ட்னே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், ஸ்ட்ரிங் வேரியபிள். அதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு CHKனே கொடுத்துட்றேன். ஸ்ட்ரிங் CHK இது வந்து செக் பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ இது வந்து எம்டி ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ் போடுறதுக்கும் சிங்கிள் கோட்ஸ் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு கேரக்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அல்லது டிக்ளேர் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸில் போட்டோம்னா அது வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் டபுள் கோட்ஸ் போடும்போது மல்டிபிள் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா, நான் இப்போ என்னோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு லெட்டராக லாஸ்ட்லேருந்து எடுத்து இந்த CHKங்கிற ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த CHKவும் எஸ்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ பிரிண்ட் பண்ண போகிறேன், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபார் லூப் I = S.length I greater than 0 I minus. இது எதுக்காக I minus போடுறேங்கிறதுனா, நமக்கு வந்து லாஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவாக டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் -1, இது வந்து 0 வரையும் போகிறதுனால நான் லென்த் -1 எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு வேல்யூவாக மைனஸ் ஆகிட்டே போகணும், ஸோ -1 போட்டுக்கிறேன். சப்போஸ் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இங்கே 0 இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து நான் செக்குங்கிற CHKங்கிற இதில் ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ்லேருந்து ஒரு கேரக்டர் எடுத்து ஆட் பண்ணோம். ஸோ CHK = CHK + S.char @I. இப்போது ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்ட்ரிங் எஸ்ல இருக்க ஒரு கேரக்டராக எடுத்து CHKங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும், அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் CHK =S இருந்தால் எனக்கு வந்து ட்ரூன் பிரிண்ட் பண்ணணும். ஸோ system.out.print ட்ரூ. எனக்கு ஃபால்ஸாக இருந்தால் வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ எல்ஸ் system.out.print FALS. இப்போ வந்து நம்ம ஒரு ரன் டைமில் தான் இங்கே இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. நம்ம இன்புட் என்டர் பண்ணலாம், நம்ம சேனல் நேமே என்டர் பண்ணலாம். CSC MANAVAN. ஃபால்ஸ்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து நமக்கு எப்படின்னா, லாஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவாக எடுத்துக்கும். NAVNANA இப்படி வந்து லாஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது பார்க்கறதுக்காக ஒரு CHKல என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கறதுக்காக அதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். system.out.print CHK ப்ளஸ் அதோட வந்து இது CHKங்கிறதாங்கிறதுக்காக CHKன்னு போட்டு ஒரு ஈக்குவல் முன்னாடி கொடுத்துடலாம். ஓகே, அதே CSCயே போடலாம், CSCன்னு போடலாம். என்டர் கொடுத்தோன்னே இப்போ ESC இது வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். இது வந்து லாஸ்ட்லேருந்து வந்துருச்சு, அது CHKங்கிறதுல வந்துருச்சு, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ட்ரூங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு பாலிண்ட்ரோம் வேர்டை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். LEVEL இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம். அதை ரிட்டர்ன் பண்ணும்போது 11 தான் இருக்கு, ட்ரூன்னு எனக்கு வந்துருச்சு.
அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்தது. தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.